ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஹிந்தியில் கூலி படத்துக்கு நாளுக்கு நாள் பார்த்தினாக்கா மக்களிடையே ஒரு அமோக வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெறும் 3000+ காட்சிகள் தான் அதுக்கு வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ வந்து 10 நாள் ஆகுது. இன்று ஹிந்தி பெல்ட்டில், அதாவது நார்த் இந்தியாவில் மட்டும் இந்த படத்துக்கு 7000+ ஷோஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒதுக்கியிருக்காங்க. நேற்றுக்கு தான் நம்ம பேசியிருந்தோம் 6500க்கு மேலே வந்து ஷோஸ் ஒதுக்கிறாங்க பேசியிருந்தோம். ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 காட்சிகள் வந்து ரஜினி சாரோட கூலி திரைப்படத்துக்கு அங்கே ஒதுக்கி இருக்கிறது ஹிந்தியில் இந்த படத்துக்கு நாளுக்கு நாள் மக்களிடையே ஒரு அமோக வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்றது தெளிவாக காட்டுது. அதை நீங்கள் புக் மை ஷோவில் போய் பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது. புக் மை ஷோவில் போய்ட்டு லாஸ்ட்டு 4 நாளாக என்ன வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு டிக்கெட் புக்கிங்காக இருக்குது. நேற்று 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ டிக்கெட் புக்கிங் இருக்குது, இன்றைக்கி காலையிலேருந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ டிக்கெட் ஆவரேஜாக புக்கிங் ஆகுதுன்னு பார்த்தாலே கண்கூடாக இதெல்லாம் தெரியும். இந்த ஒரு சின்ன ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கூட தெரியாமல் சில ஹேட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, பொய் சொல்கிறீங்கன்னுவாங்க. அவ்வளோதான் அவங்க அறிவு. அவங்களால உட்காந்து இதெல்லாம் என்ன ஏதுன்னு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. சும்மா போகலை இது பொய் இது சும்மா அப்படின்னு வயிற்றுச்சில் பேசிட்டு போகிறது தான் அவங்களோட பொழப்பு. அதை விடுங்க. நம்ம தலைவரோட படம் கூலி திரைப்படம் 500 கோடியை தாண்டிடுச்சுங்க. இதுதான் இன்றைக்கி வந்து டாக் ஆஃப் த டவுனு. ஸோ அசால்ட்டாக தலைவர் பார்த்தினாக்கா 500 கோடி வந்து கிராஸ் பண்ணி கெத்தாக பாக்ஸ் ஆஃபீஸில் இன்றைக்கி நிற்கிறாரு. வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி நிற்கிறாரு. ஆஸ்திரேலியாவிலலாம் வரலாறு காணாத சாதனை. மலேசியாவில் எந்த ஒரு இந்திய திரைப்படமே தொடாத ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு. நேற்று அஃபிஷியலாக அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பார்த்தினாக்கா அஃபிஷியலாக அதை பற்றி அப்டேட் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் தலைவர் நான் சொல்வேன். 500 கோடி தாண்டி இருக்குது. இது எத்தனாவது முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே 2.0 படம் 500 கோடி வசூலை தாண்டி இருக்குது. ஜெயிலர் திரைப்படம் 500 கோடி வசூலை தாண்டி இருக்குது. இப்போ இது 3வது திரைப்படம் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னாக்கா 500 கோடி வசூலை தாண்டி இருக்குது. கபாலி எவ்வளோ போச்சுன்றது இன்றைக்கி வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் ஒரு பேட்டிலேருந்து கலைப்புலி தான்னு சொல்லிட்டு போய் அதெல்லாம் 500-600 கோடி ஈஸியாக தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ அதை வந்து அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 படங்கள் இருக்குது. கபாலியும் நம்ம எடுத்துக்கலாம் அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.